ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். என் அம்மா ஓடிட்டாங்க. யாரையும் வாங்க முடியாது. யாரையும் வாங்க உறவுகளை வாங்க முடியுமா? நீயும் உறவுகளை வாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது நம்ம கடவுள். கடவுள் நமது வீட்டில் இருக்கின்றார். இதுதான் திமோத்திக்கு அவர் அழகாக சொல்லுகின்றார். சின்னப்பர், நீர் ஆயராக நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏழைகளுக்கும் செல்வந்தருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அந்த நற்செய்தி என்ன நற்செய்தி என்றால், நீங்கள் நீதியும் மகிழ்ச்சியும் உண்மையும் இயேசுவிடம் இன்று நாம் பெற்றிருக்கின்றோம், அதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, டோன்ட் கேதர் மணி என்கின்ற ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார். இன்று இந்த இரண்டாம் வாசத்தின் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. யாரெல்லாம் பாவ சங்கீதம் செய்கிற என்கிட்ட வரீங்களோ, உங்களுக்கு நான் ஒரு அருள்நிலை முறை சொல்லு, அப்புறமா ஒரு பரலோகத்தி மந்திரம் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன். அதான் நம்ம சொல்வேன், இன்னைக்கு நீங்க பூசை முடிச்சுட்டு இல்லைன்னா பாவ சங்கீதம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது
மக்களே எல்லாருக்கும் தோஸ்திரம். நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் முகத்திலே இந்த சிரிப்பானது இந்த திருப்பலி முழுவதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நமது பங்கின் திருவிழா. ஆண்டவர் நம்மை மறுபடியும் இந்த திருவிழா வழியாக நம்மை அபிஷேகம் செய்து நமக்கு நமது குடும்பத்திற்கு இறையாசிரை 100 மடங்காக நமக்கு தருகின்றார். ஆகவே இந்த திருப்பலியிலே விசேஷமாக தந்தை சொல்வது போல நமது பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இதோ இந்த பங்கிலிருந்து இன்னும் அநேக குருக்களும் கன்னியர்களும் வர வேண்டும். இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். மற்றும் இளைஞர்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக நமது வீட்டில் இருக்கின்ற நோயாளிகளை நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களை இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் நம்ம எல்லோரையும் தமது அருளாலும் இரக்கத்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கரங்களை குவித்து இந்த ஆராதனை விதியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு மக்களே, 3 நாட்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கின்றோம். நவநாட்கள் வழியாக நான் வளர்ந்த பங்கிலும் நவநாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புனிதர்களை பற்றி பேசுமே ஆனால் இந்த காலகட்டாயத்திலே இந்த தவறான செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது. கிறிஸ்துவம் என்று சொல்லும் பொழுது வெறும் கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்து மட்டுமல்ல, மற்ற இனத்தாரும் மற்ற பிரிவு சகோதரர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்னவென்றால், புனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், புனிதர்களை நாம் மதிக்கின்றோம், புனிதர்கள் தருகின்ற அந்த எடுத்துக்காட்டை நாம் உள்வாங்குகின்றோம். புனிதர் வழியாக நாம் விசுவாசத்திலே அதிகமாக நாம் வாழ்வு பெறுகின்றோம் என்கின்ற ஒரு உண்மைதான். பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த விசுவாச அறிக்கையில வந்துட்டு சொல்வது போல நாம் நடந்து கொள்கின்றோம். புனித சமூகத்தை நாம் என்ன செய்கின்றோம்? என்ன சொல்லுகின்றோம்? எல்லாம் சொல்லுங்க. விசுவசிக்கின்றோம். யாரும் வந்துட்டு அந்தோனியார வந்துட்டு விசுவசிக்கிறது. அபினா வந்துட்டு வேற பிரிவு சகோதரர்கள், ப்ராட்டஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அவங்க வந்துட்டு செயின்ஸ், கண்டிப்பாக அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, விசுவாசம் இல்லை, சாதாரணமான மனிதர்கள் தான் என்று சொல்றார்கள். அதே போல திருவருள் சாதனம் என்று சொல்லும் பொழுது எல்லா புனிதர்களும் திருப்பலியிலே எண்ணேற்ற அவர் விசுவாசத்தை வைத்திருந்தார். கண்டிப்பாக இந்த கொல்கத்தா நகர் சேர்ந்த இந்த நம்ம தெரசா கூட சொல்வார்களாம், அவர் பணியை துவங்குறதுக்கு முன்னால இந்த ஒரு நாளும் திவ்ய நற்கரண பேழை முன்பு அமர்ந்து அங்கே வருகின்ற அந்த அருளை பெற்றுத்தான் இந்த ஏழைகளுக்கும் அந்த தொழுநோயாளர்களுக்கும் அவர் தொட்டு செய்ய அவருக்கு ஆசீர் வந்தது, அருள் வந்தது என்கின்ற ஒரு பொருளை, உண்மையை நாம் உணர்கின்றோம். திரு அவை, கத்தோலிக்க திரு அவை நமக்கு விசுவாசத்தையும் ஞான உபதேசம் தருகின்றது. ஒவ்வொரு புனிதர்கள் மீது நமது விசுவாசம் வைக்க வேண்டும். Believe in saints, communion of saints என்று சொல்கின்றார்கள். நன்றி சொல்வோம். இதோ நமது ஆலயமானது கொல்கத்தா நகரை இந்த சார்ந்த இந்த அன்னை தெரசா அவர்களது ஆலயமாக பெற்றிருக்கின்றது. நாம் அந்த அருளையும் அவரது பரிந்துரையும் இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே என்ன ஒரு பொருள், என்ன ஒரு தீம் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், கடவுளது இரக்கமானதோ நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். எப்படி கடவுளது இரக்கமானது நாம் பெற்றிருக்கின்றோமோ அந்த இரக்கமானது நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம் என்கின்ற உறுதியை நாம் கடவுளுக்கும் தாய் திருச்சிக்கும் தந்து இந்த ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களையும் அந்த புனித வாழ்வுக்கு அழைக்கின்றீர்.
எங்கள் ஆன்மாவையும் உடலையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த புனிதர் பெற்றுக்கொண்ட அந்த தூய்மையை எங்களுக்கும் தந்தருளும். எங்கள் பாவங்களை பொறுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து ஆசிரை தந்தருளும். இந்த ஜெபத்தை நாம் பக்தியுடன் சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலை அற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயல் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கண்டுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணை ஒலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்ப களிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் மனிதனாகிய நீ பொருளாசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா
அவருடைய ஏறினார். நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை அபிராம் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரினில் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகின்றார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தையே, தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சொல்லப்படும் இறை வார்த்தையை என்னோடு சேர்ந்து சொல்லுமாறு உங்களை நான்
அழைக்கின்றேன். இந்த இறைவார்த்தையானது புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவசனம் 20 இவ்வாறாக இருக்கின்றது. என்னோடு சேர்ந்து சத்தமாக தெளிவாக நாம் இந்த இறைவார்த்தை சொல்லுவோம். சொல்லுங்க. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாருக்கும் தோஸ்திரம். யாரெல்லாம் தூங்குறீங்கோ சொல்லுங்க, தோஸ்திரம். சந்தோஷமான நாள். கத்தோலிக்க திருச்சபை எண்ணற்ற புனிதர்களை அழைத்து அவர் அபிஷேகம் செய்து இதோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டுத்தான். இதோ சென்ற 2 வாரம் முன்பாக தாய் திருச்சபை மற்றொரு புனிதரை நமக்கு தந்திருக்கின்றது இல்லையா? தெரியுமா யாரு சொல்லிட்டு? கார்லோஸ் அக்யூட்டிஸ். எவ்வளவு வயது அவருக்கு? 15 ஆண்டுகள், ஜஸ்ட் 15 இயர்ஸ். எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு, எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கின்றார். அவருக்கு திருப்பலி என்றாலே மிகவும் ஆர்வம். அவர் உண்மையான ஆற்றல் திருப்பலியிலிருந்து வருகின்றது என்று உணர்ந்தார். ஆகவே தான் அந்த திருப்பலியிலே எப்படி ஆண்டவரது உடலும் இரத்தமும் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்கின்ற ஒரு வண்ணம் தமது தாய்க்கு ஒரு குழந்தைகள், ஒரே கருவிலே 2 குழந்தை பெற்றெடுப்பார் என்று சொல்லி அவர் அந்த திரு உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை அவர் இப்படி வழியாக, எப்படி இந்த அற்புதம் நீர் பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி தமது மகனே சொல்லி அந்த தாய்க்கு ஆசிரியை பெற்றிருக்கின்றார். பாருங்க, இந்த செல்வாக்கு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படின்னா ஆர்வமோடு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற விசுவாசத்தை எடுத்து உரைக்க வேண்டும். இந்த புனிதர்கள் மற்றும் திருவருட்சாதனம் இதன் மீது இருக்கின்ற ஆர்வமானதோ கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற மக்களுக்கு குறைந்தே செல்கின்றது. இப்போ திருப்பலியில நாம் பங்கேற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது ஆர்வமானதோ குறைந்து போகின்றது. எதற்காகவென்றால் நாம் அந்த உண்மையான அருளை நாம் உணராமல் போகின்றோம். ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு திருப்பலி மாற்றும் பொழுது கண்டிப்பாக அவர் அந்த அற்புதத்தை செய்கின்றார். அவர் கரங்கள் வழியாக இயேசுவை பெற்றெடுக்கின்றார். இயேசுவை பணிக்கு அவர் அழைக்கின்றார். இயேசுவை அவர் பெறுகின்ற அந்த வேதனைக்கு அவர் அழைக்கின்றார். இயேசு பெறப்போகின்ற அந்த உயிர்த்தெழுதலை அவர் அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்கின்ற விசுவாச அறிக்கையை ஒவ்வொரு குருவும் திருப்பலி வழியாக அவர் ஆற்றலை புரிந்து கொண்டு அவர் இந்த திருப்பலி ஆற்றும் பொழுது மக்களுக்கு அது உணர்த்த வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் என்ன நிகழ்கின்றதை பார்க்கும் பொழுது தேவ ரகசியம் என்னவென்றால் ஆண்டவர் பிறந்துள்ளார், ஆண்டவர் பணிபுரிகின்றார், ஆண்டவர் வேதனையில் இருக்கின்றார், ஆண்டவர் பாடுகளை அனுபவிக்கின்றார், ஆண்டவர் இறக்கின்றார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 2ஆம் முறை வருகின்றார். அந்த வருகை காலத்திலே நாம் தூய ஆவியானவர் தருகின்ற அருளை பெற்றுக்கொண்டு இன்னும் விசுவாசத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லித்தான். ஆகவே இந்த பிரசங்கம் சொல்லும் பொழுது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா சில பேர் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ. யாரெல்லாம் கேட்பீங்க ஃபாதர் அப்படி சொல்றவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கேட்க மாட்டீங்கோ, கேட்க மாட்டோம் ஃபாதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரு 4-5 பேரு ரொம்ப குழப்பம் ஃபாதர், ரொம்ப குழப்பம். பாருங்க, இந்த ஒரே ஒரு பொருள் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன்.
இந்த நற்செய்தி வாசகமானது செல்வந்தர் ஒரு பக்கம் மற்றும் லாசர், அவருக்கு பெயர் லாசர். யாவே இஸ் மை ஹெல்ப், ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம். அழகாக பதிலுரை பாடல். நீங்க வேற எதனா பாட்டு பாடினீங்கன்னா நான் ஃபாதருக்கு சொல்லி பாட்டை ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஏனென்றால் அந்த பதிலுரை பாடல் வந்துட்டு ஒரு பதில் உரை பாடல். அப்படி என்றால் முதல் வாசகத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆமோஸ் அவர் வாழ்ந்தபோது 8வது நூற்றாண்டிலே அவர் வாழ்ந்தார். அப்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு 8வது நூற்றாண்டில் வாழும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர் இந்த இறைவாக்கினர்கள் 2 கருத்தினை அவர் சொல்வாராம். 2 கருத்தினை. இந்த சிறிய இறைவாக்கினர்கள் எப்பொழுதுமே இஸ்ரேல் மக்களை பார்த்து, எப்படி நீங்கள் தந்தை வழியாக தண்டனை பெறுவீர்கள், ப்ராஃபிட்ஸ் ஆஃப் டூம் என்று சொல்வார்கள். எதற்காக என்றால் திருவிழியத்திலே 3 நபர்கள் மீது நீங்கள் உணர்வோடு இல்லாமல் இருந்தால் நீங்களும் இஸ்ரேல் மக்களைப் போல தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி 3 நபர்கள் மீது நமது பரிவும் நமது உணர்வு, அப்படி என்றால் சென்சிட்டிவ் என்று சொல்வார்கள், உணர்வு, அவர்களது கண்ணீரை உணர்ந்து கொண்டோம், அவர்களது வேதனை உணர்ந்து கொண்டோம் என்று சொல்கின்ற பொழுது 3 நபர்களுக்கு நாம் முக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்கின்றார். யாரு? முதல்ல வந்துட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் புவர், விடோ, பிரீஸ்ட். இந்த 3 நபர்கள் கண்ணீர் விட்டு அழும் பொழுது ஆண்டவர் இவர்களது ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி இந்த ஆமோஸ் சொல்லுகின்றார், ஏழைகளை நீங்கள் வைத்து அவர்களை துன்புறுத்தி அவர்கள் வழியாக வருகின்ற செல்வத்தை வைத்து நீங்கள் பணக்காரராக இருக்கின்றீர்களே என்று சொல்லி வேதனைப்படுகின்றார். ஆமோஸ் சொல்லுகின்றார், சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூக அநீதிக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கின்றீர்களே மக்களே என்று சொல்லுகின்றார். பாருங்க, இந்த ஏழைகளை கார் ஓட்டும் பொழுது இந்த சிக்னல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, இப்பெல்லாம் வந்துட்டு கியூஆர் கோட வச்சுருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஏழைகள் அவங்கள கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா பரவாயில்ல, ஆனா வந்துட்டு வேற வேலை இல்லை, நீ கொடுக்கறது 5 ரூபாய் தான், கொடுக்கறது ஒரு 10 ரூபாய் தான், இல்ல 100 ரூபாய் வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் பத்தாது. ஆனா பாருங்க, அவர்கள் நம்மை ஏழைகள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆமோஸ் ஏழைகளை எப்படி அவர் உணர்ந்து அவர் கடவுளிடம் அவருக்காக கடவுள் சொன்ன நற்செய்தியை அவர்களுக்கு எப்படி தருகின்றார் என்று பார்க்கின்றோம். ஏழைகள் இந்த காலகட்டத்திலே நம்மை பார்த்து எப்படி அழைக்கின்றார்? உங்களிடம் எப்படி கேட்கின்றார்? காசு பண்ண எப்படி கேட்கிறாங்க? உங்க பேர் சொல்லி கேட்கிறாங்களா? ஆட்லி காசு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்களா? தூங்கிட்டீங்களா? இன்னைக்கு ஃபீஸ்ட், இன்னைக்கு வந்துட்டு பிரசங்கம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். ஃபாதர் சொல்லிட்டாரு 9:30 மணிக்கு மாஸ் முடிச்சிடணும், ஃபாதர் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். எப்படி கேட்குறாங்க காசு? ஐயா என் மீது இரக்கம் கொள், சுவாமி தயத்தோடு. உங்களை கடவுளாக அவர் அழைக்கின்றார். யாரு? ஏழைகள், துன்புறுகின்ற மக்கள் உங்களை பார்த்து ஐயா என்று சொல்லும் பொழுது உங்களை கடவுள் நிலையில் அவர் நிறுத்துகின்றார். நான் வாசித்துக் கொண்டிருந்த இந்த ஜெரோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ரி சொல்வார்கள், விளக்கம் தருகின்ற நற்செய்திக்கு விளக்கம் தருகின்ற இந்த புத்தகத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு மொழி, நீதிமொழி இருந்ததாம், ப்ராவர்ப் இருந்ததாம். என்ன அப்படின்னா, இந்த மண்ணுலகத்துல செல்வந்தர் ஏழைகளுக்கு கரம் கொடுப்பார் மண்ணுலகிலே. விண்ணுலகிலே புக வேண்டும் என்றால் ஏழைகள் தமது கரத்தை செல்வந்தருக்கு தருவாராம். இந்த ஒரு நீதிமொழி அப்போ வந்துட்டு ரொம்ப ஆர்வத்துடன் இந்த இறைவாக்கினர்கள் சொல்லி வந்தார். ஆகவே ஆமோஸ் சொல்லுகின்றார், இந்த ஏழைகள் மற்றும் கைம்பெண்கள் அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண் கணவனை இழந்த பொழுது ஏழையாக இருக்கின்றார். ஆகவே தான்
இந்த லூக்கா எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் வாசித்தோம். என்ன, ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். போன் இல்லைன்னா ஏழை இல்லை, நாம காசு இல்லைன்னா ஏழை இல்லை. ஆனா விசுவாசம் இல்லை எனில் நாம் ஏழையாக இருக்கின்றோம். இரக்கம் இல்லை எனில் ஏழையாக இருக்கின்றோம். பிறருக்கு உதவி நாம் புரியாமல் போகும்பொழுது, உணர்வோடு இல்லாமல் இருக்கும்போது ஏழையாக இருக்கின்றோம். ஆகவே தான் யாரெல்லாம் இறையரசின் மதிப்பீடுகளை பெறுகின்றார்களோ, நீதியும் நேர்மையும் மகிழ்ச்சியும் பெறுகின்றார்களோ, அவர்தான் செல்வந்தர். அவர்தான் செல்வந்தர். பணத்தை வைத்திருக்கின்றவர் செல்வந்தர் அல்ல, பொருட்களை வைத்திருக்கிற செல்வந்தர் அல்ல. இறையாட்சியிலே அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுகின்றவர் தான். உணர்ச்சியோடு இருக்கின்ற, இதோ ஏழைகளை பார்க்கின்றேன், அவரை பார்த்து நான் கண்ணீர் விடுகின்றேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன், அவருக்கு உதவி புரிகின்றேன் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் விண்ணரசிலே செல்வந்தராக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த மதிப்பீட்டுகள் சின்னப்பர் அழகாக சொல்லுவார். ரோமிக்கல் திருமுகம் அதிகாரம் 14 இறைவசனம் 17. இறையரசின் மதிப்பீடு என்றால் உண்பதும் குடிப்பதும் அல்ல, ஆனால் கடவுளின் நீதியும் கடவுளது மகிழ்ச்சியும் கடவுளது அமைதியும் தான். 3 கருத்து தான். ஆமோஸ் சொல்லிவிட்டார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்க வேண்டும். டோன்ட் நெக்லெக்ட் mercy. முதல் ஒரு நற்செய்தி உங்களுக்கு இன்னைக்கு இதுதான். இந்த திருவிழா வந்து டோன்ட் நெக்லெக்ட் mercy. இரக்கத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். அவருக்கு சார்ந்தவளாக இருங்கள். கடவுள் ஏழைகளுக்கு சார்ந்தவராக இருந்தார். அதுதான் பதிலுடைய பாடல். ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்றால் இறையரசு அவருக்கு உரியது சொல்லி, டோன்ட் நெக்லெக்ட் mercy. நமது புனிதர், நமது பங்கின் பாதுகாவலர் அன்னை தெரசா இந்த இரக்கத்தை புறக்கணிக்காமல் அந்த ஏழைகளுக்கு அவரது ஸ்டேட்டஸ், அவரது மானத்தை அவர் காத்தார். நல்ல ஒரு அடக்கம் கொடுத்தார். யாருக்கெல்லாம் அடக்கம் இல்லாமல் போகிறதோ, அவருக்கு நல்ல ஒரு மதிப்பீட்டான ஒரு அடக்கம் இல்லாமல் போகிறதோ, அவருக்கெல்லாம் நல்ல ஒரு அடக்கத்தை தந்தார். இது முதல் வாசகம். நீங்கள் இரக்கத்தை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் வாசகம் சொல்லுகின்ற தம்பி மக்களே, இந்த திமோத்தி யார்? அவர் வந்துட்டு ஒரு ஆயராக இருக்கின்றார். இந்த ஆயர் இருக்கும் பொழுது எபேசுஸ் நகரத்திலே அவர் பணிபுரிகின்றார். அங்க வந்துட்டு நிறைய செல்வந்தர்கள் இருந்தார். அவர் புரிந்து கொண்டாராம். அந்த வந்துட்டு திமோத்தியில நம்ம வாசிக்கின்றோம், என்ன வாசிக்கின்றோம்? அவாய்ட் திஸ் திங்ஸ். அப்படி என்றால் லவ் ஃபார் மணி, பணத்திற்கு ஆசை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். மற்றும் ஈகர் டு ஹேவ் இட், இன்னும் வேணும், பேராசையோடு அதை சேர்த்து கொள்ளாதீர்கள். இவையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, நீங்கள் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தை இழந்து விடுவீர்கள். பணம் இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் சொல்லிக்குவோம், என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் எல்லாத்தையும் வாங்கிடலாம். நான் லாஸ்ட் சண்டே கூட வந்துட்டு இந்த பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன் தெரியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். என் அம்மா ஓடிட்டாங்க, யாரையும் வாங்க முடியாது. உறவுகளை வாங்க முடியுமா? நீயும் உறவுகளை வாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது நம்ம கடவுள் நமது வீட்டில் இருக்கின்றார். இதுதான் திமோத்திக்கு அவர் அழகாக சொல்லுகின்றார். சின்னப்பர், நீர் ஆயராக நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏழைகளுக்கும் செல்வந்தருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அந்த நற்செய்தி என்ன நற்செய்தி என்றால், நீங்கள் நீதியும் மகிழ்ச்சியும் உண்மையும் இயேசுவிடம் இன்று நாம் பெற்றிருக்கின்றோம், அதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, டோன்ட் கேதர் மணி என்கின்ற ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார். இன்று இந்த இரண்டாம் வாசகத்தின் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. யாரெல்லாம் பாவ சங்கீதம் செய்கிற என்கிட்ட வரீங்களோ, உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு அருள்நிலை முறை சொல்லு, அப்புறமா ஒரு பரலோகத்தி மந்திரம் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்வேன், இன்னைக்கு நீங்கள் பூசை முடிச்சுட்டு இல்லைன்னா பாவ சங்கீதம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது யாராவது ஏழைகள் பார்த்தீங்களா, யாராவது உங்களுக்கு உதவி, யாராவது உங்கள் நேரத்தை கேட்டாங்களா, அவங்களுக்கு பேசுங்க. ஆக்ட் ஆஃப் சேரிட்டி இந்த ஜெபம் ஆனது அதான் சொல்லுது. ஆக்ட் ஆஃப் சேரிட்டி காசு தருது இல்லை,
காசு தருது இல்ல, கடவுளிடம் நீங்கள் நேரத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? நேரத்தை கொடுக்கும்போது விசுவாசத்தை அதிகப்படுத்துறீங்க. ஆக்ட் ஆஃப் சேரிட்டி டு காட். இதோ நீங்க செய்றீங்களே, திருப்பலியில உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இதோ ஒரு ஆக்ட் ஆஃப் சேரிட்டி தான். யாருக்கு? கடவுளுக்கு. அவர் ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தோடு நீங்கள் வெளியே சென்று உதவி புரிவீர்கள். இதுதான் சின்னப்ப தீமோத்தேயுக்கு சொன்னார். நீங்கள் இந்த நல்ல செயல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்பு மக்களே, இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. என் ரைட் ஹேண்ட் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க ரைட் ஹேண்ட்க்கு தமிழ்ல? வலது கை. அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் என்ன சொல்றோம்? இடது கை. ஓகே, இந்த கையில வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல ஆல்வேஸ் ஜீசஸ். ஓகே, பிகாஸ் காட் ascended and is seated on the right hand of the father. அவர் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அந்த பக்கம் கடவுள் இருக்கிறார். இந்த பக்கம் வந்துட்டு காசு இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க வந்துட்டு உங்க கண், ஓகே, உங்க ரைட் கண்ணை வந்துட்டு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் பார்க்கணும். அப்புறமா லெஃப்ட் கண்ணை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கணும். ஒரே மட்டும் பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அழகா தெரியுதுங்க எல்லாம். ஒரு அம்மா தலை திருப்பக்கூடாதுமா, ஒரே தலை செட் ஆக்கணும். ஆனா வந்துட்டு ரெண்டு கண்டுக்குது இல்ல, அந்த ரெண்டு, இந்த கண்டு இங்க பார்க்கணும், இந்த கண்டு இங்க பார்க்கணும். முடியுமா? முடியாது. இதுதான் திருவிழும் சொல்லுகிறது. ஒருவன் பணத்திற்கும் கடவுளுக்கும் அது அடிமையாகவும் பின்பற்றி செல்ல முடியாது. யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் நாம் பின்பற்றி செல்ல முடியும். இந்த நற்செய்தி வாசகம் தான் சொல்லுகின்றது நம்ம மக்களே. எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு கருத்து, இந்த லாசரோ அவர் இந்த மண்ணுலகிலே எத்தனையோ இன்னல்களை அவர் பெற்றுக்கொண்டார். இப்பொழுது ஆறுதலை பெறுகின்றார். ஆனால் அந்த செல்வந்தரோ இந்த மண்ணுலகிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் மண்ணுலகத்தை சேராமல் அவர் இடுக்கண் மற்றும் வலியிலே அவர் இருந்தார். நமக்கு இரக்கம் காட்டும் பொழுது நமக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். ஆகவே திருப்பலியிலே நாம் இந்த ஒரு கருத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் ஏழைகளுக்கு சார்ந்தவர். நாமும் நம்மை ஏழைகள் கடவுள் என்று அழைக்கும் பொழுது அந்த கடவுள் தருகின்ற அன்பு, கடவுள் தருகின்ற இறையசின் மதிப்பீடுகளை உள்வாங்கி நாம் வாழ்வோம். இந்த திருப்பலியானது நமக்கு அதுக்கு உதவி புரியும் என்கிற நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். எழுந்திருப்போம், விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டிலே பங்கேற்போம். கடவுள் அவர் நீதியை வழங்குவார். நம் ஜெபங்களை உறுதியுடன் நாம் கேட்போம். விசுவாசத்துடன் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் செவிசாய்ப்பார். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் அடுத்தவருடன் பகிர்ந்து தன்னலமற்ற தொண்டு உள்ளத்தோடு உம் பணியை சிறப்புடன் செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்வின் நிறைவே இறைவா, உம்மிடம் நாங்கள் பெற்ற ஆன்மீக மற்றும் பொருளாதார வளங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்திடவும், தீமையை வெறுத்து நன்மைகள் செய்யவும் தாராள மனத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செவிசாய்க்கும் இறைவா, எமது பங்கின் மக்கள் பங்கு நிகழ்வுகளில் பங்கேற்று உம்மை மகிமைப்படுத்தவும், எங்களை சுற்றி உள்ளவர்களின் துன்ப துயரங்களில் பிரதிபலன் பாராது உதவிடவும் நல்மனம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் இறைவா, எம் நாட்டில் நடைபெறும் தீவிரவாத செயல்களால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் ஆகியவற்றால் பரிதவிக்கும் மக்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலும் தந்து அவர்கள் நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் அன்பு பங்கு தந்தைக்கு நன்றியும், இதோ எங்களுக்காக திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கும் தந்தை ஆட்லி அவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த 3 நாட்களும் எங்களுக்காக மறைவுரை வழங்கி திருப்பலி நடத்திய
அனைத்து குருக்களுக்கும் உடலுள்ள நலம் தந்து இறைவா நீர் காத்து அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். மௌனமாக இருந்து நமது சொந்த கருத்துக்களுக்காக நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாம் கேட்கின்றோம். ஆமென்.